புதுச்சேரி கட்டுமான பொறியாளர் பதவியேற்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. அச்சிரம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் சிறுவனும் நானும் ஓவியப் போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இன்று மார்வெல்ஸ் கிளாத்தின் கடைத்திறப்பு விழாவிற்கு புதுச்சேரி மக்கள் முதல்வர் குத்து விளக்கு ஏற்றி பூஜை செய்து முதல் விற்பனையை தொடக்கி வைத்தார். அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. நடிகர் அஜித் பிறந்தநாளை ஒட்டி போதை ஒழிப்போம் என்ற தலைப்பில் அஜித் ரசிகர்கள் ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் Bachelor of Work in Hotel Management and Catering Technology ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக் கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரி கட்டுமான பொறியாளர் பதவியேற்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி தனியார் உணவகத்தில் கட்டுமான பொறியாளர் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமை தாங்கி புதிய உறுப்பினர்களை பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதில் தலைவராக சுரேஷ் மற்றும் செயலாளராக ராம்குமார், பொருளாளராக பாஸ்கர் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இதில் முன்னாள் தலைமை பொதுப்பணித்துறை பொறியாளர் சுவாமிநாதன் முன்னிலை வகித்தார். மேலும் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் நிர்வாகிகள் சிலர் போதையில் காலை நீட்டி போட்டுக்கொண்டு தூங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் தங்களை வெயிலிலிருந்து காத்துக்கொள்ளும் வகையில் பல்வேறு இடங்களில் நீர், மோர், பழங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் முத்தியால்பேட்டை பகுதியில் பொதுமக்களுக்கான இலவச நீர் மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதனை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர், மோர், தர்பூசணி, வெள்ளரி உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கினார். முத்தியால்பேட்டை விஸ்வநாதன் நகரில் காசி விஸ்வநாதர் ஆலயம் திருப்பணிக்கு ஆலய திருக்கதவு அமைக்க திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மு. பிரபாகரன் அவர்கள் தன் சொந்த செலவில் 1 லட்சம் ரூபாயை கோயில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். உடன் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் உத்தமன், தொகுதி துணை செயலாளர் செல்வம், தொகுதி செயற்குழு உறுப்பினர் மனோகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். அச்சிரம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் சிறுவனும் நானும் ஓவியப் போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையம் தமிழ்நாடு மண்டலம் சென்னை சார்பாக சிறுவர்களுக்கான இணையவழி ஓவியப் போட்டி சிறுவனும் நானும் என்ற கருவில் கடந்த மார்ச் மாதம் நடத்தப்பட்டது. இப்போட்டியில் புதுச்சேரியிலிருந்து கலந்து கொண்ட சிறுவர் சிறுமிகள் சுமார் 65 பேருக்கு பரிசளிக்கும் விழா இன்று அச்சிரம்பட்டில் உள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் நடைபெற்றது. விழாவில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் புதுச்சேரி கிளை நிலையத்தின் பொறுப்பு சகோதரி ராஜயோகினி கவிதா பிரம்மகுமாரிகள் அமைப்பை பற்றியும், ராஜயோக தியானத்தின் பலன்கள் மற்றும் இந்த ஓவிய போட்டியின் முக்கியத்துவம் பற்றியும் வருகை தந்திருந்த பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சாரதா கங்காதரன் கல்லூரி வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் செல்வ துர்காதேவி, கிளியனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி முதல்வர் முனைவர் நாகமணி ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரை ஆற்றினர்.
முன்னதாக நிகழ்ச்சிக்கு திரளாக வந்து கலந்து கொண்டவர்களை பாஸ்கரன் வரவேற்று பேசினார். சங்கரன் சிறப்பு விருந்தினர்களை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். நிகழ்ச்சியின் நிறைவில் விருந்தினர்களுக்கு நினைவு பரிசுகள் கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. விழா நிறைவாக ஆனந்த் நன்றியுரை ஆற்றினார். ஓவிய போட்டியில் கலந்து கொண்ட சிறுவர் சிறுமியர் மற்றும் அவருடைய பெற்றோர் உறவினர்கள் என சுமார் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலைய அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இன்று மார்வெல்ஸ் கிளாத்தின் கடைத்திறப்பு விழாவிற்கு புதுச்சேரி மக்கள் முதல்வர் குத்து விளக்கு ஏற்றி பூஜை செய்து முதல் விற்பனையை தொடக்கி வைத்தார். இதில் அசோக் ஆனந்த், விஜயராணி ஜெயராமன், கோவி ஆரியசாமி, கதிரவன் இவர்கள் அனைவரையும் கடைத்திறப்பு விழாவிற்கு வந்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கார்த்திக் முருகானந்தம், யங் பிளாட் கிளப் செக்ரட்டரி விருந்தினரை சிறப்பித்து வரவேற்றனர். அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ரசிகர் மன்ற சார்பில் அவரது ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார்கள். அதன்படி புதுச்சேரி அஜித்குமார் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் அஜித்தின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வானரப்பேட்டை சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற விழாவில் ஏழை எளிய மக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக அரிசி, பருப்பு, எண்ணெய், மிளகாய்த்தூள் அடங்கிய மளிகை பொருள் தொகுப்பு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் இளையராஜா, காங்கிரஸ் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் மற்றும் அஜித் மன்ற மாநில தலைவர் ராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மளிகை பொருள் தொகுப்புகளை வழங்கினார்கள். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அஜித் மன்ற நிர்வாகிகள் அழகு, கவியரசன், விமல், நேதாஜி, சரவணன், நவீன், மாவீசன் மற்றும் அகஸ்டின், நெப்போலியன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, கார்விங் அண்ட் டிப்ளமா இன் மரைன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 Airport Road, opposite to Navalan Nerunjurian High Secondary School, Lospet, Pondicherry. For admission, contact 9600421333. நடிகர் அஜித் பிறந்தநாளை ஒட்டி போதை ஒழிப்போம் என்ற தலைப்பில் அஜித் ரசிகர்கள் ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பிரெஞ்சு சிட்டி அஜித் ஃபேன்ஸ் கிளப் சார்பாக தொடர்ந்து புதுவை மாநிலத்தில் பல்வேறு சமூக சேவைகள் மற்றும் விழிப்புணர்வுகள் செய்து வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் அஜித் பிறந்தநாளை ஒட்டி அண்ணா சாலையில் போதை ஒழிப்பு என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். இதில் மருத்துவர் பிரபாகரன் கலந்து கொண்டு பேரணியை தொடக்கி வைத்தார். மேலும் இதில் கலந்து கொண்ட அஜித் ரசிகர்கள் போதை ஒழிப்போம், நல்ல பாதையை தேடுவோம் என்று அண்ணா சாலையில் இருந்த ராஜா திரையரங்கம் வரை பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மே தினத்தை முன்னிட்டு ஜிப்மர் ஊழியர் நலச்சங்கம் சார்பாக கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. இன்று உழைக்கும் வர்க்கத்தினரின் தொழிலாளர் தினமான மே 1 முன்னிட்டு ஜிப்மர் ஊழியர் நலச்சங்கம் சார்பாக தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஜிப்மர் ஊழியர்கள் நலச்சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், மேலும் SC/ST சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கம் மற்றும் சங்கத்தின் நண்பர்களும் சேர்ந்து மே தினத்தை சிறப்பான முறையில் திரளாக வந்து பங்கேற்று சிறப்பித்து ஜிப்மர் ஊழியர் நலச்சங்கம் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியில் கிருஷ்ணன் நன்றியுரை கூற விழா சிறப்பான முறையில் முடிவு பெற்றது.
மேலும் மே தின விழாவில் கலந்து கொண்ட SC ST மற்றும் சிறுபான்மையினர் நலச்சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் ஜிப்மர் ஊழியர் நலச்சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தலைவர் வேல்முருகன் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறினார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போர்டு சார்பாக இன்று 11 மணியளவில் புசி வீதியில் ட்விஸ்ட் கிராண்ட் பகுதியில் புதுவையில் வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மோர் பந்தல் பிரசிடென்ட் RTN ராஜேஷ் கந்தமூர்த்தி அவர் தலைமையில் வழங்கப்பட்டது. இதில் பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் போர்டு மெம்பர்ஸ் பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதி NR காங்கிரஸ் பிரமுகர் கோபி பிறந்தநாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உழவர்கரை தொகுதி NR காங்கிரஸ் பிரமுகர் கோபி பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. அவருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் நாராயணசாமி நேரடியாக சென்று பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் இதில் NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு பெரியோர்களின் வழிகாட்டலின் பேரில் சாரம் தென்றல் நகர் மற்றும் ஞான பிரகாசம் நகர் பகுதிகளை சுத்தம் செய்து வரும் துப்புரவு பணியாளர்களுக்கும் மற்றும் கழிவுநீர் சுத்தம் செய்யும் ஊழியர்களுக்கும் சமூக ஆர்வலர் திரு பிரதாப் அவர்களுடன் சாரம் பசுமை அமைப்பு இளைஞர்களும் இணைந்து அப்பகுதியை சுத்தம் செய்யும் ஊழியர்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நடிகர் அஜித்குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுவை அஜித் ரசிகர்கள் சார்பில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஏம்பலம் செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மற்றும் கலைவாணன் உடன் இருந்தார். மற்றும் புதுவை அஜித் ரசிகர்கள் மன்றத்தை சார்ந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் இளைஞர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி கட்டுமான பொறியாளர் பதவியேற்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. அச்சிரம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் சிறுவனும் நானும் ஓவிய போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இன்று மார்வெல்ஸ் கிளாத்தின் கடைத்திறப்பு விழாவிற்கு புதுச்சேரி மக்கள் முதல்வர் குத்து விளக்கு ஏற்றி பூஜை செய்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. நடிகர் அஜித் பிறந்தநாளை ஒட்டி போதை ஒழிப்போம் என்ற தலைப்பில் அஜித் ரசிகர்கள் ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.